இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா நீங்க நீங்க எப்போ வந்தீங்க மாமா? நான் எதுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு குழப்பமா இருக்குல்ல? அதுக்கு தானே நீங்க அப்படி பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் மாமா. இருங்க, முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. கிருஷ்ண பிரசாத் மாமாவுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. ஸ்வீட் எடுத்துக்கோங்க மாமா. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க மாமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கேன்சர்ல கஷ்டப்படுற அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு அந்த 2 லட்சத்தை கொடுத்துட்டீங்களா? அதுவா மாமா? அது எப்பவோ கொடுத்தாச்சு மாமா. காலையிலே ஹாஸ்பிட்டல் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கோர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். நைஸ், குட் ஜாப். பை தி வே, எந்த ஹாஸ்பிடல்? அது வந்து சின்ன பசங்க ஹாஸ்பிட்டல் மாமா. அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் என்ன? அவங்களுக்கு கொஞ்சம் கால் பண்ணி கொடு. மாமா, இன்னைக்கு அந்த பாப்பாவுக்கு ஆபரேஷன் சொன்னாங்க. டாக்டர்ஸ் ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருப்பாங்க. இல்லம்மா, நான் கால் பண்ண சொன்னது டாக்டர்ஸ்க்கு கிடையாது, அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு. மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன். போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி, ஓகே, நீ நம்பர் சொல்லுமா, நானே ட்ரை பண்ணி பார்க்கறேன். 98 98 98 98989898. இப்படி ஒரு ஃபேன்சி நம்பர் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பெரிய பணக்காரங்களுக்கு, விவிஐபிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து உங்ககிட்ட பணம் கேட்டாங்களா? நிஜமாவே கேட்டாங்க மாமா. இல்ல அவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம கிட்ட வந்து கேட்கணும்? ஜஸ்ட் ஷட் அப். நீ நடிக்கிறது மட்டும் இல்லாம அப்பாவியா இருக்க எங்க அம்மாக்கும் நடிப்பை கத்து கொடுக்கலான்னு பாக்குறியா? ககன், ககன், அவளை எதுவும் சொல்லாதடா. ஏதாவது தப்பு இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம். நீங்க சும்மா இருங்கம்மா. எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துறீங்க. சரி, ஓகே, போய் சொல்லி பணம் வாங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்னமா வந்துச்சுல கேக்குறேன். நேர்மையா அவருக்கு பெயில் வாங்கி கொடுன்னு உன்னை எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். நீதான் கண்டுக்கவே இல்ல. அதே நேர்மையோட அவர் பெயிலுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா நீ கொடுத்திருப்பியா? அதனாலதான் பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ஆள சொல்லணும். என்னோட பணத்தை வச்சு பெயில்ல வெளியே வரதுக்கு அந்த ஆள் தான் வெக்கப்படணும். பெயில் வாங்கிட்டு வெளியே வர்றதுனால அந்த ஆள் ஒன்னும் நிரபராதி ஆக மாட்டாரு. ஒரு நல்ல உள்ளத்தை கொலை பண்ண கசாப்புக்காரன். கடைசியில அந்த ஆள் ஜெயில தான் போய் உட்கார வேண்டியதா இருக்கும்.